Hi friends, welcome back to abitamilyoutuber. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம abitamilyoutuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் வந்து பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய சாதமும் தயிரும் போட்டு கரைச்சி அதில் வந்து நல்லா சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டு இன்னும் நல்லா தண்ணியாட்ட கரைச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது தான். பழைய சாதத்தை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடும்போது அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாடியே வந்து ஒரு மாதிரி லைட்டாக நல்லாயிருக்கும். இதில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தொட்டுக்க வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் தான் எடுத்து வச்சுருக்கேன். பழைய சாப்பாடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும், எலும்புக்கு நல்லது, டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும், நல்ல ஒரு ஹெல்த்தி அண்ட் ஒரு நல்ல ஒரு நியூட்ரிஷனான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, வைட்டமின்ஸ் நிறையா இருக்குது, அந்த மாதிரி நிறைய சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் ரொம்ப சிம்பிள், லஞ்சும் அதே மாதிரி ரொம்ப சிம்பிள் தான். இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து எனக்கு இந்த பிசிபிளாபாத்தை வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. இது வந்து திணையில் வந்து செய்யக்கூடிய ஒரு பிசிபிளாபாத். ஸோ இதில் வந்து குக்கிங் மெத்தட் எல்லாமே போட்டிருந்துச்சு. இது கூட நம்ம சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ கேரட், பீன்ஸு, சின்ன வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு இதெல்லாமே வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம தாளித்து விட்டுக்கலாம். ஜஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து டேரெக்டாக சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சாம்பார் சாதம், பிசிபிளாபாத் இதெல்லாம் வந்து செய்யும்போது நார்மலாக பெரிய வெங்காயம் போடுறது இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 2 தக்காளியை வந்து ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் சின்ன வெங்காயமும் வந்து நல்லா வதங்கட்டும். இதில் வந்து நம்ம எந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்திங்க அப்படின்னாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கின வந்து கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா வதங்கட்டும். டெய்லியும் வந்து ரெகுலராக வந்து சாப்பாடு, ரசம், குழம்பு இந்த மாதிரி சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா போர் அடிக்கும். இடையில ஒரு நாள் சேஞ்சுக்கு நம்ம இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய அரிசியை வந்து அப்படியே வந்து மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் போட்டேன். ஸோ இந்த கப்பில் வந்து நீங்கள் 1க்கு வந்து 3 தண்ணி வந்து ஊற்றலாம். இல்லை அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து லிக்விடாக வேணால் 4 தண்ணி கூட நீங்கள் ஊற்றலாம். ஸோ இப்போ வந்து இது நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க திணை மிக்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த காய்கறிகளோடு சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ 1:3 ரேஷியோலையும் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை ரொம்ப கொஞ்சம் கொலன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1:4 ஊற்றிக்கலாம். நான் வந்து 3 கப் தண்ணி ஊற்றுறேன். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வந்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். மூடி வச்சு ஒரு 5 விசில்ஸ் வந்து குக் பண்ணிக்கலாம். விசில் நல்லா அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பர்ஃபெக்டாக வந்து குக் ஆயிடுச்சு. ஸோ டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நானே வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ரெடி மிக்ஸில் வந்து ட்ரை பண்ணுறேன். எனக்கு அந்த ஃப்ளேவர், டேஸ்ட் அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு அத்தன்டிக்கான பிசிபிளாபாத்தோட ஃப்ளேவர் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலே குக் பண்ணால் கூட ஃபைனலாக வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலால் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கீ போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா உடனே சாப்பிட்ணுன்னு டெம்ப்ட் ஆயிடுச்சு. ஸோ செஞ்ச உடனே வந்து இதெல்லாம் சாப்பிட்டா தான் வந்து நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னா இன்னும் 1 கப் வாட்டர் வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றி நீங்கள் குக் பண்ணிக்கலாம். ஸோ சூடாக வந்து நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெதருக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சில ஃபுட்டு, சில ஸ்மெல்லு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய மெமரிஸை வந்து ஞாபகப்படுத்தும். சில டைம் வந்து நம்ம ட்ராவல் பண்ண இடத்த பற்றி ஞாபகப்படுத்தும். இல்லைனா வந்து அந்த ஸ்மெல் வந்து நம்ம அந்த பர்சனையோ அந்த சுச்சுவேஷனையோ வந்து ஞாபகப்படுத்தும். அதே மாதிரி தான் மாமாஎர்த்தோட சிக்னேச்சர் சென்ஸ் நம்மளோட பர்சனாலிட்டிக்கு வந்து மேட்ச் ஆகும். இதை வச்சு நம்ம நிறைய லவ்வபிள் மெமரிஸும் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து மாமாஎர்த்தோட ஒயிட் மஸ்க் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஒவ்வொரு ஸ்ப்ரேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ் லில்லி வேலி மாதிரி நமக்கு சென்ஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அடித்த உடனேவே வந்து நல்லா ஒரு எப்படி ஃபீல் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அந்த டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கியர் அப் மாதிரி இருந்துச்சு. ஸோ லைட்டாக அந்த லாவெண்டர் அண்ட் மஸ்கோட ஃப்ளேவர் இருந்தது. ஸோ இதோட ஸ்மெல்லும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வந்து பார்த்திங்க அப்படின்னா மாமாஎர்த்தோட ஓயூடி வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது இதோட ஃப்ளேவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு அராபுக்கு எஸ்கேப் பண்ண மாதிரி ஒரு ஸ்மெல்லு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு உட்டி ஸ்மெல்லாக இருக்குது. அதே மாதிரி
அது வந்து நல்ல ஒரு ரிச்சாக டேஸ்டியாக, அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி ஃப்ராக்ரன்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஒரு க்ரௌட்லேயே இருக்கோம் அப்படின்னா அந்த தனியாக அதில் வந்து நமக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது இதில். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதை பற்றி ஒரி பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா இது எல்லாமே மேட் சேஃப். அது மட்டும் இல்லாமல் 100% வீகன். நெக்ஸ்ட் வந்து நான் ட்ரை பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரா. இது வந்து நல்ல ஒரு டிலைட்ஃபுல் மெமரி வந்து நமக்கு கொடுக்கும். அதாவது ஒரு சர்ப்ரைசிங் ஃப்ளார்ஸ், டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து நம்ம டோர் ஸ்டெப்பில் அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் இருக்குது. இது வந்து நமக்கு அந்த ஸ்ப்ரிங்கோட சீஸ்னல் ஃப்ளேவர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃப்ளேவரும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆன் தி கோல் டக்குன்னு நம்ம வந்து அந்த டேயை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பர்ஃப்யூம் போட்டுட்டு நம்ம போகலாம். நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது வந்து கண்டிப்பாக பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்லாம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நம்ம மஸ்ட் ட்ரை அப்படின்னு தான் சொல்லுவேன். எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதிலே வந்து நமக்கு டிஸ்கவரி கிட்டு இருக்குது. இதில் வந்து 5 ட்ராவல் சைஸ்டு பர்ஃப்யூம்ஸ் இருக்கும். மாமாஅர்த்தோட ஒயிட் மஸ்க்கு, மாமாஅர்த்தோட ஃப்ளோரல், மாமாஅர்த்தோட ஓயூடி, மாமாஅர்த்தோட அக்வா, அதுக்கப்புறம் மாமாஅர்த்தோட ஃபர்ஸ்ட் ரெயின் பர்ஃப்யூம் இருக்குது. வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ப்ரீத் டேக்கிங் ஃப்ளோரா, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ் அக்வா, அதுக்கப்புறம் எர்த்தி ஒயிட் மிஸ்க்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டென்ஸ் ஓயூடி, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம நிறைய பேர்த்துக்கு வந்து நிறையா பர்ஃப்யூம்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், தினமும் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வேணும் அப்படிலாம் வந்து நம்ம நினைப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கவும் கண்டிப்பாக இந்த டிஸ்கவரி கிட்ட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக வந்து கேரி பண்ணிட்டு போய்க்கலாம். இதோட ஸ்மெல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்குது. அதே மாதிரி ஆன் தி கோவில் நம்ம வந்து டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மாமாஅர்த்தோட பிளான் குட் இனிஷியேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா 2025 1 மில்லியன் மரம் நடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட குறிக்கோள். ஒவ்வொரு தடவையும் மாமாஅர்த் ப்ராடக்ட் வந்து அவங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கும்போது அவங்க நடக்கூடிய 1 மரக்கன்ற நம்ம ஆர்டரோட லிங்க் பண்ணிவிடுவாங்க. மாமாஅர்த் வெப்சைட்டில் போய்ட்டு அபி 2022 அப்படிங்கிற டிஸ்கவுண்ட் கோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும். போத் மாமாஅர்த் ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுலேயுமே நீங்கள் இந்த கோட் யூஸ் பண்ணலாம். மாமாஅர்த் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட், நைக்கா, அமேசான் இந்த மாதிரி அதர் ஆப்ஸ்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. மாமாஅர்த் வந்து நியூவாக குட்னஸ் இன்சைடர் அப்படிங்கிற ஒரு லாயல்ட்டி ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக நமக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங், அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ கிஃப்ட்ஸும் வந்து ஒவ்வொரு ஆர்டருக்கும் கிடைக்கும். இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் அண்ட் சேல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் இன்சைடர் ப்ரோக்ராம். ஸோ நீங்களும் வந்து குட்னஸ் இன்சைடர் ஆகணும் அப்படின்னா அந்த லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க், லஞ்ச் ஒர்க் ரெண்டுமே வந்து முடிச்சாச்சு. நேற்றே வந்து லாண்ட்ரி போட்டேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கையோடு மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடித்து வச்சிட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்சி அவுட்ஃபிட்ஸை பற்றி கேட்டிருந்தீங்க. போன விலாகில் வந்து டீட்டெயில்டாக வந்து எல்லா குர்த்திஸ் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அது எங்கெங்கே பர்ச்சேஸ் பண்ணங்கிற லிங்க்குமே வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒன்றும் பார்க்கல அப்படின்னா அந்த விலாகை வந்து செக் பண்ணி பாருங்கள். இருக்கிறதுலே வந்து நான் ஸ்டாப்பான ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா துணி துவைக்க போடுறது, மடிக்க வைக்கிறது, அதேமாதிரி பாத்திரங்கள் வருது. இது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு வேலையாக நினச்சி அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ண மாட்டோம். அதனால் கையோடு எடுத்து அது சுருக்கம் இல்லாத போதே நீட்டாக மடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே வந்து குமிச்சு வைக்கும்போது நல்லா கசங்கிரும். ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து நம்மளால் நின்று ஒர்க் பண்ண முடியாது. கால் வலிக்கும், இல்லை பேக் பெயின் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நல்லா கம்ஃபர்டபுளான சேரில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே வந்து ஆக்டிவாக வச்சுக்கோங்க. நல்லா வந்து ரிலாக்ஸான சாங்ஸ் கேட்குறது, சாமி பாட்டு கேட்குறது, கோயிலுக்கு போகிறது, அதுக்கப்புறம் வந்து நிறைய பாசிட்டிவ் திங்கிங்கை வந்து கொண்டு வாங்க மைண்டில். ஏன்னா நெகட்டிவ் திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அட்ராக்ட் ஆயிரும். ஜஸ்ட் எங்கேயோ ஒரு நியூஸ் ஓடிட்டு இருந்தால் கூட டக்குன்னு நம்ம மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகி அதை நம்ம லிங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ அந்த மாதிரிலாம் நம்ம நினைப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம தாட்ஸை போக விடாமல் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பாசிட்டிவாக இருக்க முடியுமோ பாசிட்டிவான திங்கிங், ஹாப்பியான மெமரிஸ், அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. கிளாத் எல்லாமே வந்து ஃபோல்ட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் கையோடு அந்தந்த பிளேஸில் எடுத்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர்ஃப்ரையரில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் பொட்டேட்டோ நக்கெட்ஸும் வந்து பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரெடிமிக்ஸ் வந்து உங்களுக்கு ரிலையன்ஸ்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. டிமார்ட்லேயும் வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சுருப்பாங்க. சப்போஸ் வந்து கிட்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க, இல்லை வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்லாம் வராங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரைஸ்லாம் வந்து பண்ணி கொடுக்கலாம். பட் என்ன அப்படின்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது அது ஹெல்த்துக்கும் நல்லதில்லை, அடிக்கடி வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வித்தவுட் ஆயிலே வந்து நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஹாமில்டன் பீச்சோட இந்த ஈஸி ஏர் ஃப்ரையர் வந்து நான் ஆல்ரெடி வந்து டீட்டெயில் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதில் வந்து தந்தூரி சிக்கனும் வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ நான் வந்து 120 டிகிரியில் வச்சுட்டு ஃப்ரையில் மோடில் வந்து செட் பண்ணியிருக்கேன்.
25 மினிட்ஸில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வச்சுட்டு நம்ம வந்து இன்பிட்வீனில் வந்து எடுத்து லைட்டாக ஒரு ஷேக் கொடுத்துட்டு மறுபடியும் வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ரை ஆயிரும். சுத்தமாக ஆயிலே தேவையாக இருக்காது. வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் வந்து குக் ஆகிருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபுல் டீப் ஃப்ரை பண்ணும்போது தான் அது நமக்கு கெடுதல். இந்த மாதிரி நம்ம என்னைக்காவது ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இது வந்து கிளாஸும் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ஃப்ரண்ட் ஓப்பனிங் இருக்கிறதுனால நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்குது. மற்ற ஏர் ஃப்ரையரை கம்பேர் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணுறதுக்கும் மெயின்டெனன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. சிக்கன் வெரைட்டிஸ்லாம் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். டயட்லலாம் இருக்கீங்க அப்படின்னா தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நீங்கள் இதிலே ட்ரை பண்ணலாம். இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து குக் ஆகிடுச்சு. சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயில் ஃப்ரையில் வந்து இருக்க டேஸ்ட் தான் வந்து இதில் இருக்கும். ஏன்னா ஆயிலினஸ்ஸே சுத்தமாக இருக்காது. கூட சாஸோடு வந்து சர்வ் பண்ணலாம். அதை தான் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க சாப்பிட்றதுக்காக. இந்த ஏர் ஃப்ரையரோட பர்ச்சேஸ் லிங்க்கு, அதுக்கப்புறம் வந்து இதில் எந்தெந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த ரிவ்யூ வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் பொட்டேட்டோ நகெட்ஸ் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ இந்த மாதிரி பொட்டேட்டோ நகெட்ஸுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதே இது நம்ம வீட்டிலே வந்து பொட்டேட்டோ நகெட்ஸு, அதுக்கப்புறம் வந்து கட்லெட்டு, சிக்கன் நகெட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அதையுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஏர் ஃப்ரை பண்ணி கிட்ஸுக்கெலாம் வந்து கொடுக்கலாம். நம்மளால் வந்து டோட்டலாக வந்து ஜங்கை வந்து கிட்ஸுக்கு அவாய்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது போல் இந்த மாதிரி வேறு ஏதோ ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். ஹாமில்டன் பீச்சோட ஈஸி ரீச் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து 3 ஆப்ஷனுமே யூஸ் பண்ணிக்கலாம். கிரில்லு, டோஸ்டரு, அதுக்கப்புறம் வந்து ஏர் ஃப்ரையர். இது மாதிரி ஆல் இன் ஒன் தான் இது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். டீட்டெயில் ரிவ்யூ வந்து வ்ளாகில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதையும் வந்து இன்பிட்வீனில் எடுத்து நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக வந்து எல்லாமே வந்து குக் ஆகிடும். இதில் ஒரு பீஸ் எடுத்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஈவனாக குக் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து பர்ஃபெக்டாக வந்து குக் ஆகிருந்துச்சு. வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு, உள்ளே சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. டேஸ்ட்லேயும் வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸோ இதுவுமே வந்து நம்ம கிட்ஸுக்கெலாம் வந்து செஞ்சு கொடுக்கலாம். நம்ம சேனலில் வேறு எந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த விலாகில் வந்து அதையும் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இன்றைக்கி விலாகில் நான் ட்ரை பண்ண ரெசிபீஸ் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடு இந்த விலாக் முடிச்சுக்கிறேன். நீங்களும் மாமாஎர்த்தோட பர்ஃப்யூம்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மாமாஎர்த் வெப்சைட்டில் போய்ட்டு abit2022 அப்படிங்கிற கோட் கொடுத்தா உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும். போத் மாமாஎர்த் வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் இந்த கோட் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இந்த விலாக் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் மீட் பண்ணலாம். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் தமிழ் யூடியூபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.